உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். காலையில் என்ன பண்ணிட்டேன்னா, சும்மா பெஞ்சில் உட்காந்துருந்தேன் எங்கள் வீட்டில். சும்மா காலை தொங்க போட்டு உட்காந்த பாருங்கள், பூனை இங்கேருந்து வாசல்லேருந்து ஏறி திண்ணைக்கு வந்துச்சு பாருங்கள். கால் உரமாக போணுச்சு. சும்மா காலை லேசாக அப்படி பண்ண பாருங்கள். டக்குன்னு அப்படியே என்ன ஆகிட்டுனா, காலில் பிடிச்சி வரண்டி காலுக்கு மேலே வரண்டிட்டு, அதில் அந்த வரண்டத்துலேயும் ரத்தம் வந்துச்சா, அதுக்கு மேலே பல்லு போட்டிருக்கும் பிறகு அதுலேயும் அப்படியே ரத்தம் வந்துச்சு ரொம்ப. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சரி என்ன அப்படின்ட்டு, அது பூனை கடிக்கலாமா கடிக்கக்கூடாதா அப்போ அது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணேன், சரின்ட்டு உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் சரி நாங்கள் போன பிறகு அந்த மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி ரத்தமெல்லாம் வந்துச்சான்னு கேட்டாங்க. எல்லாம் சொன்னோன்னா சரிண்ணா அப்புறம் அதுக்கு ஊசியெல்லாம் போட்டாங்க. கையில் ஒரு ஊசி எடுத்து கையில் இந்த 2 கையிலையும் போட்டாங்களா. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு டெஸ்ட்டு பண்ணாங்க. கையில் இந்த மாதிரி என்னென்ன அலர்ஜி இருக்கான்னு பார்த்தாங்க. சரி நான் நம்ம பிறகு அப்புறம் இன்னும் வந்து இந்த கடித்த இடத்துல 2 ஊசி 2 இடத்துல 3 இடத்துல போய் போட்டாங்க மறுபடியும். அப்புறம் வந்து அதே ஊசியில் பாதி இடுப்பில் அந்த 2 பக்கம் போட்டாங்க. அதில் அப்படியே ஒரு சின்ன டென்ஷன், காலையிலேருந்து மன உளைச்சல், சரியாக சாப்பிட முடியல. ஒன்றும் இல்லை, என்னென்னா இது நமக்கு சும்மா டைம் சரியில்லாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி நினைக்கிறேன். நமக்கு நேரம் இதுமாதிரி என்னென்னா சும்மா காலை லேசாக கிட்ட போணுச்சு, கால் ஓரமாக. என்னடா கால் ஓரமாக போகுது, யார் விட்டு போகணுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் பூனை வளர்க்க மாட்டோம். சரின்ட்டு பண்ண பிறகு டக்குன்னு பிடிச்சி வரண்டு பல்லு போட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், பூனை அந்த மாதிரி கடிச்சிச்சின்னா என்ன மாதிரி எப்படி மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இந்த பூனைக்கிட்ட நாய்கிட்டலாம் ரொம்ப பத்திரமா இருக்கணும். என்ன தான் பூனையை வளர்த்தாலும் நாயை வளர்த்தாலும் அதெல்லாம் வந்து சொல்கிறோம், இந்த டிக்கன்னு மிஸ் ஆகுச்சுன்னா டக்குன்னு கடிச்சு போடும். அதெல்லாம் இப்போலாம் அதிகமாக சொல்கிறாங்க. என்ன எவ்வளோ வளர்ப்பு நாயாக இருந்தாலும் அந்த எச்சி இந்த மாதிரி கடிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுன்னா ரொம்ப பாய்சன்னு சொல்கிறாங்க. ஆமாம்.